ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சாரதி நெட்வொர்க். இந்த வீடியோவில் கணங்கள் என்ற டாப்பிக்லேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது பிசி எக்ஸாமுக்கு சிலபஸில் கவர் ஆகும். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஏ ஈக்குவல் டு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க 2, 3, 5, 7, 11 மற்றும் பி ஈக்குவல் டு 5, 7, 9, 11, 13 சொல்லிட்டு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. எனில் ஏ டெல்டா பி வந்து காண்க சொல்லிருக்காங்க. ஏ டெல்டா பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, ஏ டெல்டா பிக்கு என்ன ஃபார்முலானா ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. இதுதான் வந்து ஏ டெல்டா பிக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஏ செட்டில் இருக்கணும் ஆனால் பி செட்டில் இருக்கக்கூடாது. ஏ செட்டில் மட்டும் இருக்கணும். ஏல இருக்கிறது பியில் இருக்காத எது இருக்கோ அதுதான் வந்து ஏ மைனஸ் பி. இப்போ ஏ மைனஸ் பிக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா, ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 2 வந்து ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. 3 ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. 5 பியில் இருக்குது. இப்போ ஏல மட்டும் இருக்கிறத எழுதிக்கிங்க. ஏல 2 இருக்குது, 3 இருக்குது. 5 பியில் வரதால எழுதாதீங்க. 7 வருது எழுதாதீங்க. 11 வருது. ஸோ 2, 3 மட்டும் தான் வந்து ஏல இருக்குது. ஏல இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ பி மைனஸ் ஏக்கு பார்த்தோம்னா, பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் ஏனா என்னது, பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. பியில் இருக்கிறது மட்டும் எழுதணும். இப்போ 5 பார்த்தோம்னா ஏல இருக்குது, அதனால் அதை எழுதக்கூடாது. 7 ஏல இருக்குது, எழுதக்கூடாது. 9 ஏல இல்லை, ஸோ 9 எடுத்துங்க. 11 ஏல இருக்குது, அது எடுக்கக்கூடாது. 13 ஏல இல்லை, ஸோ 13 போட்டுக்கலாம். அப்போ 9ம் 13ம் பியில் மட்டும் இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். ஏ மைனஸ் பிக்கு என்னது 2, 3. பி மைனஸ் ஏக்கு என்னது 9, 13. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது 2, 3, 9, 13. இதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. n of a equal to 12 கொடுத்துருக்காங்க, n of b equal to 17 கொடுத்துருக்காங்க மற்றும் n of a intersection b க்கு வந்து 21 கொடுத்துருக்காங்க. எனில் n of இது n of a union b தான் கொடுத்துருக்காங்க. எனில் n of a intersection b தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து n of a union b ஃபார்முலா வச்சு நம்ம n of a intersection b க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ n of a union b க்கு என்ன ஃபார்முலானா, n of a plus n of b minus n of a intersection b. n of a union b க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க 21. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n of a க்கு என்ன கொடுத்துருக்காங்க 12 plus n of b க்கு என்னது 17 மைனஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n of a intersection b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 21 equal to ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வருது 29 minus n of a intersection b. இந்த 29 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும். 21 minus 29 equal to minus n of a intersection b. இங்கே என்ன வரும், minus 8 equal to minus n of a intersection b. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் என்னது 8. அப்போ n of a intersection b equal to என்ன கிடைச்சிருக்கு 8. 8 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a ஈக்குவல் டு BQRST கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு RST UVன்னு கொடுத்துருக்காங்க. எனில் b மைனஸ் ஏ அல்லது b டிவிஷன் ஏ ரெண்டுத்துக்கும் சேம் மீனிங் தான். b மைனஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. b மைனஸ் ஏன்னானது பியில் இருக்கணும், பியில் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கணும், ஆனால் அது வந்து ஏல இருக்கக்கூடாது. அந்த இதை மட்டும் தான் எடுத்துக்கணும், அந்த செட்டு வேல்யூ மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்போ b மைனஸ் ஏ ஈக்குவல் டு பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ஆர் ஏல இருக்கா, இருக்கு, விட்டுருங்க. எஸ் ஏல இருக்கு, விட்டுருங்க. டி ஏல இருக்கு, விட்டுருங்க. யூ ஏல இல்லை, ஸோ யூ எழுதிக்கிங்க. வி ஏல இருக்கு, இல்லை, ஸோ வி எழுதிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது u, v தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, u ஈக்குவல் டு IJKLM, a ஈக்குவல் டு JKL,
b ஈக்குவல் டு KLM எனில் a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ்க்கு எப்படி கண்டுபிடிக்கும்னா a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் ஈக்குவல் டு என்ன பண்ணும்னா u செட் இருக்குல்ல இந்த யூனிவர்சல் செட் u செட் மைனஸ் a இன்டர்செக்ஷன் b இப்படி கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் a இன்டர்செக்ஷன் b கண்டுபிடிச்சிங்க. a இன்டர்செக்ஷன் bக்கு என்ன வரும்? ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிறது எடுத்துக்கணும். a இன்டர்செக்ஷன் b என்னது? ரெண்டு போத் a அண்ட் bல காமனாக எது இருக்கு? j இல்லை KL கேவும் KL தான் வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு. ஸோ இதுக்கு என்ன வரும்? k, l தான் வந்து காமனாக இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? u மைனஸ் a இன்டர்செக்ஷன் b என்னது? uல இருக்கிறது எடுத்துக்கணும். ஆனால் a இன்டர்செக்ஷன் bல இருக்கிறத விட்டுடணும், எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஸோ இப்போ யூவில் என்ன இருக்குது? ஐ இருக்குது. ஐ ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கா? இல்லை. ஸோ அதை எடுத்துக்கலாம். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவில் இருக்கிறது மட்டும்தான் இருக்கணும். அது ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கிறது வந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிடணும். இப்போ ஐ வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கா? இல்லை. ஸோ அப்போ ஐ எழுதிக்கிங்க. ஜே ஏ இன்டர்செக்ஷன் பியில் இருக்கா? இல்லை. ஸோ ஜே எழுதிக்கிங்க. கே இருக்கா? இருக்கு, விட்டுருங்க. எல் இருக்கு, விட்டுருங்க. எம் இல்லை. ஸோ எம் எழுதிக்கிங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது? IJM. ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு அது யூ கூட மைனஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. A, B மற்றும் C ஏதேனும் 3 கணங்கள் என்க. மேலும் n of A equal to 17, n of B equal to 17, n of C equal to 17, n of A intersection B equal to 7, n of B intersection C equal to 6, n of A intersection C equal to 5 மற்றும் n of A intersection B intersection C equal to 2 எனில் என்ன கேட்டிருக்காங்க? n of A union B union C கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா n of A union B union C equal to n of A plus n of B plus n of C minus n of A intersection B minus n of B intersection C minus n of AB BC A intersection C plus n of A intersection B intersection C. இங்க n of A intersection B, B intersection C, A intersection C இது மூணு மைனஸ்ல வரும், மீதி எல்லாம் பிளஸ்ல வருது. இப்போ ஸ்ட்ரெயிட்டா வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. n of A க்கு என்ன வேல்யூ இருக்கு? 17 plus n of B க்கு என்ன இருக்கு? 17 plus n of C க்கு என்ன இருக்கு? 17 minus n of A intersection B என்னது 7 minus B intersection C என்னது 6 minus n of A intersection C என்னது 5 plus n of A intersection B intersection C என்னது 2. இந்த 317 வந்து ஆட் பண்ண என்ன வருது? 51 வரும். மைனஸ் இங்கே என்ன வருது? 13 6 12 13 18 18 plus 2 வருது. 51 minus 18ல 2 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது? 16. 51ல 16 போயிடுச்சுன்னா 35. ஸோ ஆன்சர் என்னது? 35. நெக்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் n of A equal to 2 then what is the value of n of P of N கேட்டிருக்காங்க. அதாவது n of A ஓட வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. n of P of A ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா n of P of A n of P of A equal to அதாவது இது பவர் வேல்யூ 2 பவர் n of A n of P of A equal to 2 பவர் n of A. இப்போ 2 பவர் n of A என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன வருது? 4. அப்போ n of P of A equal to என்ன ஆன்சர்? 4. இதே மாதிரி தான் அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி கேட்டிருப்பாங்க. n of P of A வேல்யூ கொடுத்துட்டு n of A வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் சம்மு
இப்போ n ஆஃப் p ஆஃப் a வந்து 64 கொடுத்துட்டாங்க. எனில் n ஆஃப் a என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? டூ பவர் n ஆஃப் a. நமக்கு n ஆஃப் p ஆஃப் a என்ன கொடுத்துருக்காங்க? 64 கொடுத்துருக்காங்க. 64 வந்து 2 பவரில் போடும்போது 2 பவர் 6 போட்டால் தான் நமக்கு 64 வரும். ஸோ 2 பவர் 6 கொடுத்துட்டேன். n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 64 கொடுத்துருக்காங்க. 64 வந்து நம்ம 2 பவர் எழுதும்போது 2 பவர் 6ன்னு எழுதுனா நமக்கு 64 வந்துடும். ஸோ இந்த 6ங்கிறது என்னது? n ஆஃப் a. 6ங்கிறது என்னது? n ஆஃப் a. ஸோ n ஆஃப் a வேல்யூ என்னது? 6. அதாவது n ஆஃப் p ஆஃப் a ஈக்குவல் டு 64 இருக்குல்ல, இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பவர் 6ன்னு எழுதுவோம். மேலே இருக்கிற இந்த பவர் 6 தான் வந்து n ஆஃப் a. ஸோ n ஆஃப் a வந்து 6. நெக்ஸ்ட் சம் பாருங்க. ab என்ற இரு கணங்களில் a என்பது 50 உறுப்புகளையும் b என்பது 65 உறுப்புகளையும் மற்றும் a யூனியன் b என்பது 100 உறுப்புகளையும் கொண்டிருந்தால் a இன்டர்செக்ஷன் b என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆல்ரெடி சொன்ன ஃபார்முலா தான். a யூனியன் b ஈக்குவல் டு, அதாவது n ஆஃப் a யூனியன் b ஈக்குவல் டு n ஆஃப் a பிளஸ் n ஆஃப் b மைனஸ் n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b. n ஆஃப் a இன்டர்செக்ஷன் b தான் கேட்டிருக்காங்க. n ஆஃப் a யூனியன் b என்னது? 100 ஈக்குவல் டு 50 பிளஸ் 65 minus n of a intersection b. 100 minus இரண்டுத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 115 வரும். இந்த பக்கம் வந்துடும் 115 equal minus n of a intersection b. 100ல 115 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும்? 15 வரும். மைனஸ் 15 ஈக்குவல் டு மைனஸ் n of a intersection b. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ n of a intersection b ஈக்குவல் டு 15. இதுக்கான ஆன்சர் என்னது? 15. நெக்ஸ்ட் சம் பாருங்க. AB என்ற இரு கணங்கள் முறையே 13 மற்றும் 16 உறுப்புகளை பெற்றிருந்தால் A யூனியன் B பெற்றுள்ள குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் குறைந்தபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை, அதாவது மினிமம் உறுப்புகள் அதாவது A யூனியன் B பெற்றுள்ள குறைந்தபட்ச உறுப்புகள் எண்ணிக்கை என்னன்னா, குறைந்தபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை என்னன்னா 13, 16 இருக்குல்ல. இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குது? 16. ஏன்னாவது 13 உறுப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் என்ன இருக்குது? 16. இதுதான் வந்து குறைந்தபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட்டு அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கை. அதிகபட்ச உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு என்ன பண்ணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். a + b ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 13 + 16 ஈக்குவல் டு என்ன வரும்? 29. ஸோ ஆன்சர் என்னது? 16, 29. நெக்ஸ்ட் சம் பாருங்க. n of a intersection b equal to 5, n of a union b equal to 35, n of a equal to 13, n of b காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த n of a union b ஃபார்முலா வச்சு போடுங்க. n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. a union b a union b க்கு என்னது? 35. 35 equal to n of a என்னது? 13 plus n of b தான் நம்ம கண்டுபிடிக்கணும். n of b minus n of a intersection b என்னது? 5. இப்போ 35 13ல 5 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 8 plus n of b. 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 35 minus 8. ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸில் வந்துடும். ஈக்குவல் டு n of b. 35ல 8 போச்சுன்னா வரும்? 27. ஸோ n of b equal to 27. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.